சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பெண் பயணிகள் அதிகமாக பயணிக்கும் வழித்தடங்களில் மகளிர் மட்டும் பயணிக்கும் வகையில் 50 மகளிர் சிறப்பு பஸ்களை இயக்கலாம் என்று ஆலோசித்துள்ளது. இதேபோன்று மாணவ மாணவிகள் பஸ்களில் இருக்கையில் அமர்ந்தபடி பயணிப்பதை உறுதி செய்வதற்காக அவர்களுக்கு என தனியாக 50 சிறப்பு பஸ் சேவை இயக்கவும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் உத்தேசித்துள்ளது. மதுரை வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிரான நீதிபதியின் அச்சுறுத்தலை தடுத்திட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் சுமத்தி அவரை அச்சுறுத்தும் வகையில் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் நடந்திருப்பது, குறிப்பாக நீதிமன்றத்திலேயே பலரின் முன்னிலையில் நீ ஒரு கோழையா என்றும் அவர் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த போக்கு கண்டனத்திற்குரியது என்று அவர் தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் ஆகிய பிரச்சினைகள் குறித்து பாராளுமன்றத்தில் இன்று விவாதம் தொடங்குகிறது. ஆளுங்கூட்டணி தரப்பிலும் எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் முக்கிய தலைவர்கள் பேசுகிறார்கள். உலகம் முழுவதும் பல்வேறு நாட்டில் உள்ள சிறைகளில் 10,574 இந்தியர்கள் உள்ளனர். அதிகபட்சமாக ஐக்கிய அரபு அமீரக நாட்டில் 2,773 இந்தியர்கள் பல்வேறு குற்றச்சாட்டில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை இணை மந்திரி கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் 40 பயணிகளுடன் சென்ற பேருந்தின் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இஸ்ரேல் ராணுவம் மற்றும் உளவுத்துறையில் பணிபுரியும் வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் அரபு மொழி மற்றும் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்வதை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இங்கிலாந்து இந்தியா இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது. இப்போட்டியில் வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜாவின் அபாரமான பார்ட்னர்ஷிப்பால் போட்டியை முன்கூட்டியே டிராவில் முடிக்க இங்கிலாந்து அணி கேட்டுக் கொண்டது. இருப்பினும் இத்தொடரில் 2-1 என இங்கிலாந்து முன்னிலை வகிக்கிறது. ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் தொடரின் வெற்றியாளரை தீர்மானிக்கும் டை பிரேக்கர் சுற்று ஜார்ஜியாவில் இன்று நடைபெறவுள்ளது. பட்டத்தை வெல்ல இந்திய வீராங்கனைகள் திவ்யா தேஷ்முக், கொனரே ஹம்பி ஆகியோர் தீவிரம் காட்டி வருகின்றனர்.